தமிழ் மக்களை தலைகுனிய வைக்கும் விதத்திலேயே தமிழ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்ற கருத்துக்களை விதைக்கிறார்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் பிரதான உற்பத்தி ஆலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் தலை குனியும் விதத்திலேயே நாகரிகமற்ற கருத்துக்களை விதைக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தலை குனிய வைக்கின்ற ஒரு கருத்துக்களாகவே காணப்படுகின்றது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் அல்லது அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ ஆதரவாளர்களையோ விமர்சிப்பதை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்யவில்லை. இப்போது பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கில் அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற போது இங்குள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் சென்று வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். எங்களுக்கு துறைமுகங்கள் வேண்டாம், அபிவிருத்திகள் வேண்டாம், விளையாட்டு மைதானங்கள் வேண்டாம், யாழ் குடாநாடு எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்லை என்று கொழும்பில் சுதந்திரமாக வாழ்கின்றனர். அந்த துணியிலேயே அவர்கள் செயற்படுகிறார்கள். எதிர்காலத்தில் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், வடமாகாண ஆளுநர், மாவட்ட அரசு அதிபர் முரளிதரன், கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன், துறைசார் திணைக்கள பதவிநிலை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1956 ஆண்டு முதல் 1985 ஆண்டு வரை செயல்பட்ட தொழிற்சாலை இப்போது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் புனரமைப்பு பணிகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையின் மறுமலர்ச்சி பிராந்தியத்தில் தொழில்துறை நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதிலும் இலங்கையின் உள்நாட்டு ரசாயன உற்பத்தி திறனை வலுப்படுத்துவதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறித்து நிற்கின்றது.